மேல்மருவத்தூர்ல வந்து அவர் ஐயா வந்து ரொம்ப சிறப்பா இன்னைக்கு நிறைய பக்கம் கிளைகள் தெய்வங்கள் வச்சிருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு ஒரு சங்கம் மாதிரி வச்சு நிறைய ரெட் கலர் சேலெல்லாம் போகுது. ஓகே, ஹாப்பி. ஆனா அந்த கோயில் சுயம்பா வந்துச்சுன்னா அவர் கோயில் கட்டினார், சின்னதா கட்டினது, இன்னைக்கு பெரிய அளவுல வந்தது. அந்த கோயில் திருவிழா நடக்கும் போது பக்த கோடிகள் வணங்கலாமே தவிர அதுக்கு வரிதாரர்ங்கிறது யாரு? உரிமைப்பட்டவன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அதுதான் குலசாமி. அதே மாதிரி உங்களுக்கு கிருஷ்ணர்னு சொன்னா சொல்லுவாங்க, இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் கிருஷ்ணர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு மாரியம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மீனவ குலத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த தெய்வம் அப்படி. அப்ப அவங்க குலத்துக்குன்னு அந்த தெய்வம் இருக்கும், உனக்கு அது இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வங்கிறது குல தெய்வம் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். இப்ப ஜாதகத்துல வந்து உனக்கு இந்த தசை நடக்குது, நீ ராகு தசை நடக்குது, நீ போய் பரிகாரம் பண்ணு. யாராவது உனக்கு இது கெட்டு போச்சு, உன் பூர்வீகத்துல இந்த வழி தெய்வத்தை வணங்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா?